எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. புக் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ண பல கதைகள் நமக்கு தெரியும். பட் டைரக்டர் சங்கரோட கதை தெரியுமா? அதான் அந்த புக் டாக் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இயக்குனர் சங்கர் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளராக இருக்கிற தமிழ்முகன் சார்கிட்ட டீட்டெயிலாக அவரோட கதையை சொல்லி எழுதப்பட்ட புத்தகம் தான் சங்கர் முதல் சங்கர் வரை. அவர் ஜென்டில்மேன் படம் டைரக்ட் பண்ண போகிறார்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதியிருக்காரு. அவர் எங்கிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி எப்படி இந்த ஜென்டில்மேன் படம் வாய்ப்பு கிடைச்சது வரைக்கும் இந்த புத்தகத்தில் டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கு. டைரக்டர் சங்கர் இயக்கிய முதல் படம் ஜென்டில்மேன். அந்த ஜென்டில்மேன் கதையை யாருக்கிட்டலாம் நான் சொன்னேன் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்காரு டைரக்டர் சங்கர். டைரக்டர் சங்கர் சென்னை டி நகர் வெங்கட்ராமன் தெருவில் தான் வளர்ந்துருக்காரு. படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்திருக்காரு. அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. முதல் அவர் கலந்துக்கிட்ட போட்டின்னு பார்க்குறப்ப இந்த மாறுவேட போட்டியில் தான். அவர் பப்பூனா நம்ம போய் பரிசு வாங்கணும்னு நினச்சிருக்காரு சங்கர். அதனால பப்பூனுக்கு முன்னாடி எப்படி ஒரு பெரிய மூக்கு இருக்கும் ரெட் கலரில், அந்த ரெட் கலருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு தக்காளியை வெட்டி மூக்கில் வச்சுக்கிட்டு நடந்து பார்க்குறாரு. வீட்டில் தக்காளி கீழே விழுந்துருது. அதனால் பெரிய ஆஷா குங்குமத்தை வச்சு பப்புன் மாதிரி வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. அவருக்கு முதல் பரிசு ஒரு சோப்பு டப்பா கிடைக்கிது. அந்த மாதிரி எப்படி படிப்பில் ஆர்வமாக இருக்காரோ அதே மாதிரி கலையிலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. இன்னொரு வசித்தது லைன் வீடுங்கிறதுனால லைன் வீட்டில் சின்னவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அந்த சின்னவங்களை மாதிரி பேசி காட்டுறது, பெரியவங்க மாதிரி நடந்து காட்டுறதுங்கிற மாதிரி ஈடுபட்டிருக்காரு. மிமிக்ரி மேலே ஒரு அலாதி பிரியம் டைரக்டர் சங்கருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி அத்தை வீடு, சித்தி வீடு எங்கே போனாலுமே படங்கள் பார்க்குறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய நோக்கம் நம்ம டைரக்ட் பண்ணணும், நம்ம இயக்குனர் ஆகணும் அப்படின்லாம் எந்த விதமான ஃபோக்கஸுமே இல்லை. ஆனால் ஒரு நடிப்பு மேலே ஒரு சின்ன ஆர்வம் அந்த வயசில் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்கூலில் கான்வென்ட்டில் படிக்கிறப்ப இவருடைய ஃப்ரெண்டு சிவராமன், இவருடைய அப்பா மணியையர் ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அங்கே இவருக்கு ஒரு சின்ன ரோல் கிடைக்கிது. ஹீரோயின் முன்னாடி ஓடி வர ரோலு. அதில் தான் முதல்ல சினிமாவில் ஓடி வர்றாரு. அதுக்கு 5 பைசா சம்பளமாக கொடுக்குறாங்க. சொந்தக்காரெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரே சாட்சி படத்தை பார்க்குறாரு. தோ பாடுறா சங்கருங்கிறதுக்குள்ளார அந்த சீன் மறைஞ்சு போயிடுது. அப்புறம் என்னன்னா வழக்கமாக படிக்கிறாரு, இந்த மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சூழலில் எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி வந்ததுனால அவங்க அப்பாவுக்கு பெரிய வேலை இல்லாமல் போயிடுது. அதனால கான்வென்ட்லேருந்து இவர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தாலுமே அங்கேயுமே இவர் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருந்திருக்காரு. 10th முடிச்சோடனே +1 +2 போகலாமா, டிப்ளமோ போகலாமான்னு யோசனை வரப்போ சரி நம்ம டிப்ளமோவே ஜாயின் பண்ணிடுவோம், அப்போ தான் உடனடியாக வேலைக்கு வர முடியும், குடும்ப கஷ்டங்களை கொஞ்சம் தாங்கிக்க முடியுங்கிறதுனால டிப்ளமோக்கு அப்ளை பண்ணிடுறாரு. அப்ளை பண்ணோடனே டிப்ளமோ காலேஜ்லேருந்து எந்த விதமான பதிலுமே வரல. அதனால சரி நம்ம +1க்கு அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிட்டு +1க்கும் அப்ளை பண்ணி அந்த +1 +2க்கு போகிறதுக்கான ஸ்கூல் ட்ரெஸ்லாம் தைச்சிட்றாரு. தைச்ச அந்த சமயத்தில் டிப்ளமோ காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு வருது. அதனால் +1 +2ல் தைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டிப்ளமோ காலேஜுக்கு போகிறாரு. அடையாறில் தான் அவர் படித்த டிப்ளமோ காலேஜ் இருக்குது. அவரோட வீடு டி நகர். டி நகர்லேருந்து அந்த அடையாறு போகிறப்ப கவர்மெண்ட் பஸ்லாம் போயிட்டு வருவார். அதை வச்சு தான் நான் காதலன் படத்தில் அந்த டேக் இட் ஈஸி ஊர்வசிங்கிற பாட்டை எடுத்தேன் அப்படிங்கிறத பகிர்ந்திருக்காரு. அதே மாதிரி அந்த டிப்ளமோவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ்லாம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த நிறைய அலைச்சல் வச்சு தான் இந்தியன் படமும் நான் எடுத்தேன், அதுக்கான கதைக்கிறவங்க தான் உருவாச்சுங்கிறதே சொல்லியிருக்காரு. டிப்ளமோ படிக்கிறாரு. டிப்ளமோ படிக்கிறப்பையும் மிமிக்ரி பண்ணுறது, எல்லா காம்படிஷனையும் கலந்துக்கிறதுங்கிற மாதிரி இருந்திருக்காரு. இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் கலந்துக்கிறாரு. அப்போ நிறைய இவருக்கு வச்சு இந்த கான்செப்ட்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து இந்த காலேஜை சேர்ந்த வரப்போறான்னு சங்கர் பேர் அறிவிச்சாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்டேஜ் ஏறி பயங்கரமாக யூனோ திஸ் க்ரோ கிராண்ட்மா அப்படின்னு ஏதோ ஒன்று பயங்கரமாக பேசுகிறாரு. எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, அடாடா பாட்டி வடை சுட்ட கதையை வித்தியாசமாக சொல்லிருக்காண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மாறுவேட போட்டியில் கலந்துக்கிறாரு. ஒரு வயசான பிச்சைக்காரன் மாதிரி. அதுக்கு பல இடங்கள்லேருந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கி அந்த வயசான பிச்சைக்காரன் மாதிரி நடந்து காட்டி கவர்னர்கிட்டே முதல் பரிசு வாங்குறாரு. இந்த ரெண்டுக்குமே முதல் பரிசு வாங்குறாரு. ஒரு கலை ஆர்வம் ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி, காலேஜ் படிக்கிறப்பையும் சரி டைரக்டர் சங்கருக்கு இருந்திருக்கு. சரி டிப்ளமோ படித்து முடிச்சோடனே நம்ம இன்ஜினியரிங் போயிடலாம், இன்ஜினியரிங் படித்து முடிச்சோன்னா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிடலாம் தான் அவரோட எண்ணமாக இருந்திருக்கு. எப்படி டிப்ளமோவுக்கு அப்ளை பண்ணவுடனே கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்ளை பண்ணவுடனே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துப்பாங்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாரு அவர்.
வரும் வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில் வரவே இல்லை. அமெரிக்க கனவு வந்து மூட்டை கட்டி வச்சுறாரு. அவருடைய அப்பா ஹால்டா அப்படிங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணி விடுறாரு. இவருக்கு டிப்ளமோ படித்து முடிச்சோன்னே என்ன வயசு இருக்கும், ஒரு 18-17 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணோடனே அங்கே யூனியன் ஒன்று இருக்குது. எல்லாரும் முதலாளிக்கு எதிராக வந்து போராடுறாங்க, நிறைய பேர் பர்மனன்ட் பண்ணணும்னு போராடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது அந்த சூழல் எல்லாமே. ஒருத்தர் வந்து என்னோட சங்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே சங்கத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேர்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. உண்ணாவிரதம் போராட்டம் நடந்துச்சுன்னா உண்ணாவிரதத்தில் ஒரு பாக்கெட்டில் பிஸ்கெட்லாம் வச்சுக்கிட்டு போய் எங்க யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதெல்லாம் வந்து கலந்துருக்காரு. அந்த சமயத்தில் உண்ணாவிரதம் நடக்கிறப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, மண்டபத்தில் வைப்பாங்க, ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு போராட்டத்தில் இவங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. ஓகே ஈவினிங் நம்மளை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கப்ப பிடிச்சி சென்ட்ரல் ஜெயில் வந்து போட்டுறாங்க டைரக்டர் சங்கரை. ஓகே எல்லாரும் பதறாங்க, ஏன்னா கொஞ்சம் மூத்தவங்களா இருக்கப்ப ஐயோ குடும்பம் என்ன ஆகும்னு தெரியலையே, குடும்பத்துக்கு நம்ம எங்கே வந்திருக்கோங்கிறது தெரியாதுங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்கிறப்ப டைரக்டர் சங்கர் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறார். ஓகே இதான் சென்ட்ரல் ஜெயில இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எப்பயுமே ஜாமீன் கிடைச்சி வெளியே விட்டுருவாங்கிற நம்பிக்கை இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் அவரை வெளியே விடணும், அவங்க எல்லாம் வெளியே விடணும். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா வியாழக்கிழமை இரவு வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த சீட் ஆடுறது ஜெயிலுக்குள்ளார, அதே மாதிரி பாட்டு பாடுறதுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பஞ்சாப்காரரை கூட வந்து டைரக்டர் சங்கர் பாட்டு பாட, அவரும் பஞ்சாப்காரர் வந்து பஞ்சாபில் பாட்டு பாட, எல்லாரும் நீங்கள் தமிழில் பாட்டு பாடுங்கன்னு வந்து கோரஸ் வைக்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில் ஓகே நான் வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்க்குறப்ப அந்த காலையில் அந்த பரேட் மாதிரி நடக்கும்ல, முன்னாடி வந்து நிற்க வச்சு எண்ணுவாங்க கரெக்டாக இருக்காங்களா ஜெயிலில். அங்கே ஒரு ஆள் வந்து மிஸ் ஆயிடுறாங்க, யார் இந்த ஆள் மிஸ் ஆனதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுது. மிஸ் ஆன யாருன்னு பார்க்குறப்ப அந்த பஞ்சாப்காரன் தான் வந்து எங்கேயோ கீழே விழுந்து கிடந்துக்கிறாரு. அதனால யாருக்கும் தெரியல. அதனால இவங்க ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி போயிடுது. சனி ஞாயிறு அங்கே தான் இருக்காங்க, ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. திங்கக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுறாரு. அதே சமயத்தில் ஒரு வேலையும் வந்து போயிடுது. சரி உங்கள் அப்பா இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகிறாரு மகனை. சரி ராமகிருஷ்ணா வந்து ஸ்டீல் கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் அங்கே முதலாளிட்டெல்லாம் பேசி ஓகே சார் அவங்க முதலாளியும் ஓகே வந்துருங்கலாம் சொல்லிடுறாங்க. சரி போய் துணிமணிலாம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு டைரக்டர் சங்கர் சென்னைக்கு வராரு. கோயம்புத்தூர் போகக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா ஒரு சூழலையும் வந்து உருவாக்குறாரு டைரக்டர் சங்கர். அவர் கட்டத்தில் அப்பாட்ட சொல்லிடுறதுனால கோயம்புத்தூர்லாம் போக முடியாது, நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு. அவங்க அப்பா இப்படி இருந்தால் சரி வரமாட்டான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூரில் ஒரு வேலை வந்து பார்க்குறாரு, கப்பலில் வேலை வந்து பார்க்குறாரு. 6 மாதம் வேலை, 6 மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாங்கிற மாதிரி. இவர் சிங்கப்பூருக்கும் போகக்கூடாது, வெளிநாடுகளையும் போகக்கூடாது, கப்பலெல்லாம் வேலை பார்க்கக்கூடாதுங்க மாதிரி நினச்சிக்கிட்டு அம்மா சென்டிமெண்ட் எடுக்கிறாரு. அம்மாட்ட போய் அம்மா நான் உன்னை பிரிஞ்சிருப்பேன், பட் உன்னால என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது இல்லாமலாம் வந்து சொல்கிறேன். அம்மா சென்டிமெண்ட் எடுப்படுது. அதனால் கப்பல் வேலையும் வேண்டான்னு சொல்லிடுறாரு டைரக்டர் சங்கர். அப்புறம் இப்படியே வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் வறுமையும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்கு. வீட்லேயும் நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி சங்கரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே பெருங்குடியில் அந்த டைப்ரைட்டர்லாம் உருவாக்குவாங்களா, அந்த மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்குது டைரக்டர் சங்கருக்கு. டி நகர்லேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். டெய்லியும் 20 கிலோமீட்டர் காலையில் சைக்கிள் எழுதிட்டு வரணும், திருப்பி ஈவினிங் சைக்கிள் எழுதிட்டு போகணும். இப்படியே ஒரே ரொட்டீனில் இருக்கிறது டைரக்டர் சங்கருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கே போய் கேட்குறாரு எப்போ நீ பரம் பண்ணுவீங்கிறாரு. ஒரு 3 அல்லது 4 வருஷம் ஆகும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கேயும் வந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காரு. திருப்பி வீட்டில் வந்து திட்டுறாங்க, எப்படா வேலைக்கு போவான்லாம் வந்து கேட்குறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் லைன் வீட்டில் வச்சார்ல, அவங்களுடைய வேலை என்னன்னா காலையில் வந்து சீட்டாடுறது, சாயந்தராச்சுன்னா வட்டிக்கு பணம் கொடுத்து அதை வட்டி வந்து கலெக்ட் பண்ணுறதா வேலையாக இருந்திருக்காரு. இவருக்கு வேலை வெட்டி இல்லாதங்கிறனால அங்கே போய் சீட்டாடுறாரு. சீட்டாடுறதுக்கு பணம் நல்லா தான் டிப்ளமோ வாங்கி கொடுத்த கால்குலேட்டர் வச்சு சீட்டாடுறாரு. அந்த பணம் முடிஞ்சு போனோன்னு வீட்டில் வந்து டேப்பு ரெக்கார்டரை தூக்கலாமா இல்லை வேறு ஏதாவது தூக்கலாமாங்கிற மாதிரி யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஆகா இதெல்லாம் நமக்கு வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு கைவிடுறாரு. அப்புறம் நிறைய பிஸ்னஸ் ஐடியாலாம் யோசிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா கஞ்சா வித்தா பணம் சம்பாரிச்சலான்னு சொல்லிட்டு இந்த கஞ்சா வியாபாரத்தில் கூட வந்து எழுதியிருக்காரு. அந்த அத்தியாயம் அட்டகாசமான அத்தியாயம் இருந்து ஆந்திராவுக்கு போயிட்டு வராங்க. அதை படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் அதுவும் வந்து ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசனை இருக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. ஒரு நாடகம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது டைரக்டர் சங்கருக்கு. அங்கே தான் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுது. சுமுத்ரா சேச்சி நடித்த கிரேசி மோகன் டைரக்ட் பண்ண மை ஃபார் லேடிங்கிற நாடகத்தை போய் பார்க்குறாரு சங்கர். பார்த்தோன்னே அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. நாடகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், நாடகத்தில் வேலை செய்யலாங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஏற்படுது. தொடர்ந்து நாடகத்துக்கு போகிறாரு. தில்லைராஜன் நாடக கம்பெனியில் நாடகம் வந்து போடுறாங்க. அப்போ வந்து ஒரு டாக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட், அந்த அசிஸ்டண்ட் வந்து பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருப்பார். நடந்து வர்ற ஸ்டைலுமே பயங்கர காமெடியாக இருக்கும். எல்லாரும் அந்த டாக்டரோட அசிஸ்டண்ட்டு நடந்து வர்றப்ப பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஓகே இந்த கேரக்டர் நம்ம வாங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு டைரக்டர் தில்லைராஜன்ட்ட போய் கேட்குறாரு, நான் இந்த கேரக்டரில் நான் நடிக்கலாமா அப்படின்னு.
நீ போய் அந்த பையன்டே கிளுப்பான்னு சொல்லிடுறாரு. அந்த பையன் ஓகேன்னு சொன்னா நீ நடிப்பாங்கிறாரு சொல்லிடுறாரு. அந்த நபர் அந்த நொண்டி நடந்த அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாரு சங்கர், எனக்கு இந்த கேரக்டர் நீங்கள் கொடுப்பீங்களா, நல்லா பண்ணுவேன், நான் மிமிக்ரி பண்ணுவேன், ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன் கேட்குறாரு. அந்த அந்த நபர் பக்தங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இந்த ஒரே ஒரு கைத்தட்டுக்காக தான் நான் ஆவடியிலிருந்து நான் வரேன், அதனால என்னால் இந்த வாய்ப்பு நான் கொடுக்க முடியாதுங்கிறத மறுத்துறாரு. ரொம்ப அப்செட் ஆகிறாரு சங்கர். அடாடா, கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு, நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரும் வந்து மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு திருப்பியும் தில்லைராஜன்ட்டு அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாரு. தில்லைராஜன் என்ன சொல்றாருன்னா, சரி நீங்கள் வாங்க, நம்ம பார்த்துக்கலாம், எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம நடிக்க வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா, தில்லைராஜன் நாடக கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த நாடகத்து ஆரம்பத்துலேருந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது, டைலாக் எழுதுறதுன்னு ஆரம்பித்து அந்த கேசட்லாம் போடுவாங்களே நாடகம் நடக்கிறப்ப இந்த பாட்டு வரணுங்கிற மாதிரி அந்த கேசட் வரைக்கும் கற்றுக்கிறாரு. எப்படி நாடகம் எழுதுறாங்க, டைலாக் எழுதுறாங்க, எப்படி டேப்லாம் போடுறாங்க, எல்லாத்தையும் வச்சு கற்றுக்கிறாரு. வேறு ஏதாவது நாடக கம்பெனியில் அந்த கேசட் போடுற ஆள் லீவுனா டாக்டர் சங்கரை கூப்பிட்ற அளவுக்கு அந்த நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறாரு சங்கர். இப்படியே வந்து போயிட்டு இருக்க சமயத்துல தான் பாக்கியராஜ் வந்து தாவணி கனவுகள் அந்த படம் ஆரம்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பொள்ளாச்சி பக்கம் இவங்களோட நாடகத்தை போட சொல்லி அழைப்பு வருது. அந்த நாடகத்தை பார்க்க பாக்கியராஜ் வராங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இவர் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம நாடகத்தை பாக்கியராஜ் பார்க்கறாரு. பார்த்த உடனேயே யாரா அந்த பையங்கிறத கேட்கிறாரு. கேட்டோடனே அவருடைய தாவணி கனவுகள் படத்தில் நடிக்க வைக்கிறாரு. அவருக்கு அப்போ உச்சபட்ச கனவு என்னவா இருந்திருக்குன்னா, எஸ்பி சேகர் மாதிரி ஆகணுங்கிறதான் ஒரு கனவாவே இருந்திருக்கு டைரக்டர் சங்கருக்கு. பொள்ளாச்சி போறாரு, நாடகம்லாம் நடக்குது. 5வது சீன் நடந்துகிட்டு இருக்கப்போ பாக்கியராஜுக்கு ஷூட்டிங் இருக்க காரணத்தினால இதோட ஒரு நாடகத்தை பற்றி பேசுவாங்க மாதிரி அறிவிச்சுறாங்க. பாக்கியராஜ் வந்து பேசுறாரு, பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு. டைரக்டர் சங்கர் வந்து அப்போ கொடுக்கப்பட்ட வேஷம் என்னன்னா, ஒரு காமெடியான ரோல் தான். அவர் நாமம் வேற போட்டிருப்பாரு. டைரக்டர் சங்கர் வர சீன் வந்து 8வது சீனு. ஆனால் 5வது சீன் வரைக்கும் தான் பார்த்த பாக்கியராஜ். அதோட அதுக்கு முன்னாடி நடித்த நடிகர்களை பற்றி பேசிட்டு கிளம்பி போனதுனால டைரக்டர் சங்கர் நடித்த சீனே பாக்கியராஜ் பார்க்கவே இல்லை. கண்ணாடியில் போய் பார்க்குறாரு சங்கர். அவருக்கு முகத்தில் ஒரு பெரிய நாமம் தான் இருந்திருக்கு. சரின்னு அவருடைய மனக்கோட்டையெல்லாம் தகர்ந்து திருப்பி சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து திருப்பி இந்த நாடக கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. திருப்பி இன்னொரு அறிவிப்பு வந்து வருது. எஸ்ஏஎஸ்சி நாடகத்தை பார்க்க வராரு ரஜினி கூட. அப்படிங்கிறோடனே இவருக்கு ஆர்வமே இல்லாமல் சினிமாக்காரங்களாம் வருவாங்க, பாதியிலே கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு பெரிய ஆர்வம் மனக்கோட்டையெல்லாம் கட்டாமல் போய் நடிக்கிறாரு. பார்த்தா அந்த நாடகம் முழுக்க இருக்காரு எஸ்ஏசியும் ரஜினியும். பயங்கரமாக இவங்களெல்லாம் பாராட்டுறாங்க. ஓகே, நடிகை கூப்பிட்டுருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் எஸ்ஏசி வந்து நடிகை கூப்பிடலை டைரக்டர் சங்கரை. ஓகே, எப்பயாவது வாய்ப்பு வருங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு மாதம் கழிச்சு விஜயோடைய அப்பா எஸ்ஏசி கிட்ட இருந்து சங்கரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நீ வாப்பாங்கிறாரு. சங்கர் வந்து ஓகே, அவன் நடிக்க வைக்க போகிறாரு போல இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக போகிறாரு. அப்போ எஸ்ஐசி வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ என்னப்பா பண்ணிட்டுருக்க, நீ நாடகத்தை எல்லாம் டைலாக்லாம் எழுதுவியா, ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதுவியாங்க. அப்புறம் ஆமான்னொடனே ஓகே, எங்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்கிறாரு. நடிக்க போனவர், ரொம்ப நடிக்க கூப்பிடுவாருன்னு போனவர் வந்து இந்த மாதிரி அசிஸ்டண்ட் ஆக்கணுன்னே சரி ஓகே இதுவும் வாய்ப்பு தானேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கார் சங்கர். இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ தான் இன்னொரு ட்ரைனிங் பாயிண்ட் அவருடைய வாழ்க்கையில் வந்து நடக்குது. எஸ்எஸ்சி வந்து ஹிந்திலையும் படம் எடுக்கிறாரு, அதே சமயத்தில் தமிழ்லையும் படம் எடுக்கிறாரு. இந்த டைமில் நிறைய படங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து முக்கியமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து நல்ல பேட்டாலாம் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் ஒரு 90 காலகட்டத்தில் ஒரு 5000 பணம் கொடுக்குறாங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கிற சங்கருக்கு. அதனால் தன்னுடைய பெட்டில் வந்து அந்த பணத்தெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு அந்த பெட்டில் வந்து உருள்றாரு. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பார்த்து சிரிக்கிறாங்க, இங்கே பாரியா இவருக்கு வந்த யோகத்தை அப்படின்னு. அப்போ டைரக்டர் சங்கருக்கு ஒருத்தர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி தான் அவர் வாழ்க்கையை திரும்பி போட்டிருக்கு. அது என்ன கேள்வி, யார் கேட்டதுங்கிறத நீங்கள் நிச்சயம் அந்த புத்தகத்தில் படித்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு அல்லது 2 நாள் ஈஸியாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் எடுத்துக்கவும் முடியும். அவர் எங்கேயுமே அறிவுரை சொல்லலை, ஆனால் பல இடங்கள்லையும் அறிவுரை இல்லாத மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அவர் ரொம்ப ஓப்பன் மைண்டாக வந்து இருந்திருக்காரு. சின்னவங்க சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது, இவர் ஏன் சின்ன பையன் நம்ம கிட்ட சொல்கிறாங்க, அவங்க சொன்னால் நம்ம திருத்திக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் யார் சொன்னாலுமே அதை வந்து காது கொடுத்து கேட்டு நம்ம நல்லது தானே சொல்கிறாங்கங்கிறத உடனடியாக எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணியிருக்காரு. அதனால தான் இவ்வளோ உயரத்துக்கு போனாருங்கிறத நான் பர்சனலாக நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு அடக்கத்தோடையும் எப்பயுமே ஒரு புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலையுமே இருந்திருக்காரு. 3வது விஷயம் வந்து என்னென்னா, அவர் எங்கே போனாலுமே சரி அதோட உச்சத்தை தொடரணும்னு இருக்கார். அந்த நாலேஜ் வைஸ் நான் சொல்கிறேன். இப்போ நாடகத்துக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் போனார், ஆனால் கூட ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறது, எப்படி டைலாக் எழுதுறது, எப்படி அதில் வந்து மியூசிக்லாம் போடுறாங்கிறதையும் கற்றுக்கிறார்.
இப்படி எந்த துறையில் அவர் வந்து போயிட்டே இருந்தாலுமே அந்த துறையில் இருக்கிற நாலேஜை முழுசுமாக வந்து கற்றுக்கிறாரு. இந்த 3 விஷயத்த இந்த புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஓப்பன் மைண்டாக இருக்கிறது, ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது. இந்த வாழ்க்கை வரலாறை படித்து முடிக்கிறப்ப தான் எனக்கு தெளிவாக எடுத்துக்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு அழகான ஒரு மொழிநடை. எழுத்தாளர் தமிழ்மகன் டைரக்டர் சங்கர் கூடயே உட்கார்ந்து அவர் சொல்ல அவரோட கதையை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. எங்கேயுமே நீங்கள் தங்குத்தடை இல்லாமல் அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 1 அல்லது 2 நாளில் நீங்கள் ஈஸியாக அந்த புத்தகத்தை வந்து படித்து முடிச்சிட முடியும். எழுத்தாளர் தமிழ்மகன் சங்கர் முதல் சங்கர் வரை புத்தகம் மட்டும் இல்லாமல் வெட்டுப்புலி, ஆண்பால் பெண்பால், படை வீடு நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. பல புத்தகங்களுமே எனக்கு ஃபேவரட்டான புத்தகம் தான். இந்த புத்தகம் யார் வெளியிட்டிருக்காங்கன்னா மின்னங்காடி பதிப்பகத்தில் வெளியாகிருக்கு. விலை 100 ரூபா. நிச்சயம் வாங்கி படிங்க. டைரக்டர் சங்கர் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். பட் சங்கர் கதையை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லாமே விட்டுருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஜென்டில்மேன் கதை அவர் கமலஹாசனுக்கு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சரத்குமாருக்கும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி படங்களை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே இந்த புத்தகத்தில் இருக்குது. நிச்சயம் படிங்க. வேறு என்னென்ன புத்தகத்தை பற்றி பேசலாங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஆதரவை வந்து கொடுங்க. நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.